ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற திரிபானதாரி பார்பரிக் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் சத்யராஜ் ஒரு சைக்காட்ரிஸ்டாக வர்றாரு. அவருடைய பேர் ஷியாம். அவருக்கு மருமக ஒரு பேத்தி, இப்படி ஒரு அழகான குடும்பம் இருந்தது. இப்போ மகனும் மருமகளும் உயிரோடு கிடையாது. அதனால் பேத்தி மட்டும்தான் இவருடைய மொத்த உலகமே. அந்த பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணு, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவா அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வரலை. ஸ்கூலுக்கு போன பேத்தியை வீட்டுக்கு காணாமல் ஒரு வேளைக்கு ஸ்கூல்லேருந்து டியூஷன் போயிட்டாலோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு டியூஷனுக்கு இன்றைக்கி வரவே இல்லை அப்படின்னு அங்கே சொல்லிடுறாங்க. அப்போ தான் பேத்தியை காணா, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது, நம்ம உடனே போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாப்புல. போனால் அங்கே இன்ஸ்பெக்டராக நம்ம விடிவி கணேஷ் தான் இருக்கிறார். இப்போ அவர் சார் இந்த மாதிரி என் பேத்தியை காணா சார், கொஞ்சம் எப்படியா இந்த கேஸ் எடுத்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சத்யராஜ் சொன்னால் இந்த கேஸை அவர் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே காட்டலை. இந்த கேஸில் அதுக்கு பதிலாக ஒரு மினிஸ்ட்ரி விட்டு நாய் ஒன்று காணாமல் போச்சு, இன்னும் ஒரு நாள் தான் உனக்கு டைம், நீ கண்டுபிடிச்சி கொடுக்கல மகனை நீ செத்த அப்படின்னு அந்த மினிஸ்ட்ரி மிரட்ட போக அதில் தான் ரொம்ப பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் நம்ம சத்யராஜுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சார் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சத்யராஜோட சேர்ந்து களத்தில் இறங்குறாப்புல. இவருடைய பேத்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மோகன் ஸ்ரீவத்சா அப்படிங்கிற நபர் தான் இதை எழுதி இயக்கியிருக்காப்புல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. ஆனால் இதை ப்ரெசன்ட் பண்ணப்பட்ட விதத்தில் தான் அது திரைக்கதையாகட்டும் கதாபாத்திர வடிவமைப்பாகட்டும் இந்த படத்தில் எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு இவங்க எடுத்துக்கிட்ட சினிமாத்தனமாகட்டும்னு பல விஷயங்கள் தான் இந்த படம் நம்மளை ரொம்ப அந்நியமாக ஆக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்கச்சக்கமான கதாபாத்திரங்களை வலித்து அவங்க மாட்டுக்கு எழுதி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒன்று சத்யராஜ், இன்னொன்று வசிஷ்டா என் சிம்ஹா, இதுக்கப்புறம் சத்யராஜுடைய பேத்தியாக வரக்கூடிய அந்த பொண்ணு, இவ்வளவு தான். இதை தாண்டி இந்த படத்தில் உதயபானு, விடிவி கணேஷ், மொட்ட ராஜேந்திரன்னு சொல்லி பல கதாபாத்திரங்கள் உள்ளே இருக்குது. எல்லாரும் கொடுத்ததை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இதில் தேவையே இல்லாத ஹீரோயின் மாதிரி ஒரு சில கதாபாத்திரத்தை சும்மா கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டுக்கிட்டுலாம் பல விஷயங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இதிலலாம் விடிவி கணேஷுடைய கதாபாத்திரமாகட்டும் உதயபானுடைய கதாபாத்திரமாகட்டும் இது ரெண்டையும் கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டு அந்த கதைக்கு என்ன இப்போ சேதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய இந்த கோர் பிளாட்டுக்கு இவங்க எங்கேயுமே ஹெல்ப் பண்ணாத மாதிரி தான் அந்த கதாபாத்திரங்கள் மேம்போக்காக எழுதப்பட்டிருக்கு. அது பெருசாக அழுத்தமாகவும் இல்லை, அது எங்கேயும் பெருசாக இந்த கதையில் பயன்படுத்தப்படவும் இல்லை. இப்படி தான் பல விஷயங்கள் இருக்குது. ஈவன் கதைக்களமாக பார்க்கும்போது கூட இதில் இந்த கதையெல்லாம் கிட்டத்தட்ட 90லே வர வேண்டிய ஒரு படங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் இந்த திரைக்கதை அமைப்பே இருக்குது. புதுசாக நம்ம எதிர்பார்க்காத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உள்ளே இருந்த விஷயத்தில் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. இது இன்னொரு முக்கியமான பிரச்சனை. இதை தாண்டி அது என்ன திரிபானதாரி பார்பரிக் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்களே, அது என்ன இந்த பார்பரிக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது யார் தெரியுமா அந்த பார்பரிக்கு அப்படின்னு ஒரு கதை ஒன்று தனியாக சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்கு ஹைப்பெல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. எதுக்குங்க அந்த கேரக்டரு? இது ஒரு வழக்கமான சாதாரண ஒரு கமர்ஷியல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துக்கெல்லாம் அப்படி ஒரு கதாபாத்திர விஷயமே தேவை கிடையாது. அதை வலுக்கட்டாயமாக என்னமோ அதையும் சித்தரிக்கிறேன்னு உள்ளே சித்தரித்து அதுக்கு நான் ஒரு கட்டத்தில் அந்த கதாபாத்திரம் உள்ளே வர தருணத்தெல்லாம் இது ப்ரோபகண்டா படம் போல் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சிட்டேன். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. முக்கியமாக அந்த கதாபாத்திரத்துடைய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி தூக்கி போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் இந்த கதைக்கு மெயின் கோர் பிளாட்டுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு தேவையே இல்லாத அந்த பார்பரி கதாபாத்திரம் அதை கொண்டு வந்து உள்ளே சொல்கிறேன் அப்படின்னு அது இன்னொரு குரோதமான சம்பவம். அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் அது ரொம்ப செக்ஷுவலி எதையும் இவங்க பெருசாக போர்ட்ரே பண்ணலை. அதை ஓரளவுக்கு நீட்டாகத்தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, சத்யராஜுக்கு அவர் ஓன் வாய்ஸில் டப் பண்ணாமல் வேறு யாரோ ஒருத்தர் டப் பண்ணியிருக்காரு. அது என்னமோ சரியாக சத்யராஜுக்கு செட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலு. அப்போ அந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு இது நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்களை இவங்க சுவாரஸ்யமாக சித்தரிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்க லாஜிக்கே இல்லாமல் பல விஷயங்களை நினச்ச பக்கம் இவங்களா வலிச்சுக்கிட்டு போனது தான் இந்த படம் பார்க்கும்போது என்னங்க எதையோ ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். மற்றபடி பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண்.
சைனிங் ஆஃப்.